என்னுடைய குழந்தையை இந்த சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகுந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யாராலும் ஒரு சீட்டு கூட பெற்றுவிட முடியாதபடிக்கான மிக உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் தான் என் பிள்ளையை சேர்த்திருந்தேன். பள்ளிக்கூடம் மிக உயர்ந்ததுதான், ஆனால் அது என் குழந்தைக்கான பள்ளிக்கூடமாக இல்லை என்று நான் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 6 ஆண்டுகள் கழித்து நான் என் குழந்தையை அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியில் எடுக்கிறேன். யாரிடத்தில் என் குழந்தையை கொடுத்தால் அவனை அவனாக வளர்த்து தருவார்கள் என்று நான் 2 ஆண்டுகள் தேடினேன். கடைசியாக கவிதாசன் அவர்கள் என்னுடைய பார்வைக்குள் வந்தார்கள். கவிதாசனுடன் இடத்தில் கொண்டு போய் என் பிள்ளையை நான் ஒப்படைத்தேன். அப்பொழுது அவனுக்கு வயது 13. 13வது வயதிலே அவன் எப்படி இருப்பான் என்று மட்டும் நான் அவருடைய நினைவலைகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பாண்டா மாதிரியே இருப்பான். 68லேருந்து 70 கிலோ இருப்பான். 13 வயசுல கொண்டு போய் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாது, நான் சென்னை வாசி, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, உங்க ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு, மலை அடிவாரத்தில் இருக்கு, அந்த கிரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பிள்ளைய உருவாக்கி கொடுங்கன்னு கொடுத்துட்டேன். 5 ஆண்டுகள் அந்த குழந்தை +2 வரைக்கும் அவரிடத்தில் படித்தது. என் மகன் என்பதற்காக நான் சொல்லல, பாண்டா மாதிரி தான் ஒப்படைச்ச, பிளாக் ஜாகுவார் மாதிரி மாத்தி எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு அவன் வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு இதோ தன்னுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்காக காத்திருக்கிறான். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சொல்லக்கூடிய சொல்லிலே அறமும் தான் என்ன சொல்லுகிறோம் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கையும் பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட ஒரு பேச்சாளர் பெருந்தகை கவிதாசன் அவர்கள். ஒரு முறை அவர் ஒரு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். மரணம் என்றால் என்ன, ஜனனம் என்றால் என்ன என்கின்ற கருத்தை அவர் சொன்னார். இன்றிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த பேச்சை கேட்டிருப்பேன். இதுவரைக்கும் அல்ல, இதற்கு மேலாகவும் என்னுடைய வாழ்க்கையில் என் நெஞ்சுக்குழியில் என் கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் சில விஷயங்கள் மறக்காது இல்லையா, அப்படி அந்த ஜனனம் மரணம்ங்கிற வார்த்தை எனக்கு மறக்காது. அதற்குரியவர் கவிதாசன். அவர் சொன்னார், ஜனனம் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன. அவர் ரொம்ப லேசா பேசக்கூடிய ஆள். ரொம்ப ஆழமா பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி கேட்பாளர்களை மிரட்ட மாட்டார். ரொம்ப சிம்பிளா சொல்வார் விஷயங்களை. அவர் ஒரு முட்டைய உருவகமா எடுத்துக்கிட்டார். முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டைய வெளியிலிருந்து தட்டிட்டோம்னா மரணம். அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உள்ளிருந்து தட்டி கொண்டு வெளியில் வந்தால் அது ஜனனம் என்று சொன்னார். யாரோ ஒருவர் நமக்காக வந்து நம்மை விடுவிப்பார்கள் என்று நாம் புறச்சூழ்நிலைக்காக காத்திருந்தால் அதுதான் மரணம். உனக்குள் நீ எழுந்து நின்று வெடித்து கிளம்பினால் அது ஜனனம் என்று சொன்ன குரு வாசகத்திற்கு சொந்தக்காரரான அந்த கவிதாசனை நான் வணங்குகிறேன். அவர் பேசியதற்கு பின்னால் சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்னால் விதைத்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வாசகத்தில் நான் நம்பிக்கை கொண்டவள், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அவை முளைக்கும். எப்பொழுதோ கேட்டவைதான், யாரோ சொன்னவைதான். ஆனால் அந்த சொல்லை புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பும் சூழலும் சில நேரங்களில்தான் ஆசீர்வாதமாய் மக்களுக்கு கிடைக்கிறது. இப்படி சொல்கிறேன், நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு சொல் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது, நமக்கு முன்னால் தான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை, உள்வாங்குவதில்லை. மறுபடியும் புரிந்து கொண்டு உள்வாங்குவதற்கு நாம் காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுற்றிவிட்டு நம்மிடத்தில் வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். வாழ்க்கையில் அப்படித்தான் மக்கள் தோற்கிறார்கள். என்னை கேட்டால் தர்பகராஜ் அவர்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். 2வது முறையாக இந்த புத்தக காட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த புத்தக காட்சி திருவள்ளூரில் தான் நடந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய போராட்டத்தை, உள்ளிருப்பு போராட்டத்தை நிகழ்த்தி
இந்த திருவிழாவை, புத்தக திருவிழாவை ஆவடியில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநகராட்சி ஆணையர் இன்றைக்கு இதை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படித்தான் வந்து சேரும். எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள், வைய தலைமை கொள் என்று. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைமைத்துவம் என்பது எனக்கு பிடிக்கும். தலைமைத்துவம் என்றால் என்ன? இந்த உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? உலகத்தை தலைமை கொள்வது அவ்வளவு சுலபமா? அப்படி தலைமை கொள்ளத்தான் வேண்டுமா? அதற்காகத்தான் பிறந்தோமா? வையம் என்கின்றது நிலப்பரப்பு அல்ல. வையம் என்பது எது என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதற்கு எப்படி தலைமை ஏற்க வேண்டும் என்பது நமக்கு புரிந்து போகும். பல நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன், இல்லை என்றால் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ப நான் இங்க பேசுறேன். எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், சினிமா இருக்குல்ல, சினிமா, உண்மையா நான் சொல்றேங்க, நமக்கு சினிமா பார்க்க தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது, சினிமா பார்க்க தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால சென்னையில் வாழைப்பழம் சாப்பிட தெரியாமல் ஒரு 3.5 வயது குழந்தை செத்து போனது. அடைச்சி செத்து போனது. வாழைப்பழம் தானே, இலகுவான ஒரு பழம் தானே, சாப்பிட்டு எப்படி செத்து போச்சு? அப்படித்தான் நமக்கு பல நேரங்களில் பல விஷயங்கள் தெரிவதே இல்லை. ஐயா பெரியார்தாசன் சொல்லுவார், சினிமால உண்மையா மேல இருந்து ஒருத்தன் குதிப்பான், அவனுக்கு பேர் டூப்பு. ஒருத்தன் குதிக்கிற மாதிரி நடிப்பான், அவனுக்கு பேர் ஹீரோ. நான் சொல்லல, அவர் சொன்னதை நான் சொல்றேன். உண்மையா குதிக்கிறான் பாருங்க, அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். குதிக்கிற மாதிரி நடிக்கிறார் பாருங்க, அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். இப்ப நான் இங்க சிந்தனையை நிறுத்துறேன். இப்ப நான் பேச்சாளர், ஒரிஜினலா பேசுறேன். இப்ப நிறைய பேர் இங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல்ல அதை நிறுத்துங்க. ஏன்னு சொல்றேன், 10 நிமிஷம் நான் பேசி முடிய யூடியூப்ல வந்துரும். சரியா? இதுவரைக்கும் என்ன எங்க பார்த்துருக்கிறீங்க? அங்கதானே பார்த்துருக்கிறீங்க. இன்னைக்கும் இதில் தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. நமக்கு அனுபவிக்கவே தெரியாது. எதையெல்லாம் ஆவணப்படுத்த கூடாதோ அதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டியது, எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமோ அதை ஆவணப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது. இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. சரியா? அப்படிதான்ப்பா. குத்தாலத்துக்கு குளிக்க போகும்போது ஒருத்தர் 4 பயலு வந்தானுங்க. தள்ளு தள்ளு தள்ளு, நாங்க பயந்து தள்ளிட்டேன். 4 பயலுங்களும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தாங்க குத்தால அருவியோட. குளிக்காம போயிட்டாங்க. இப்போ ஒரு அருவிக்கு நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய மரியாதை என்ன? அதில் குளிப்பது தானே. அதையும் போட்டோ பிடிச்சு போடணுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இங்க பேச வந்திருக்கிறது நீங்கள் பதிவு செய்து எப்பொழுதோ பார்ப்பதற்காகவோ அல்லது என் பேச்சை கேட்காத யாரோ ஒருவர் கேட்பதற்காகவோ அல்ல. பனி விழுகின்ற இந்த மாலை இரவு வேளையில் இவ்வளவு நேரத்தை மீண்டும் நீங்கள் பெற்றுவிடவே முடியாத அந்த பிரசன்ஸ் இங்க கொடுக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். நானும் அப்படித்தான், நீங்களும் என்னை அப்படியே கருதுங்கள். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் பேசுறேன், ஒரிஜினலா பேசுறேன். எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? இப்ப இருங்க, சரி ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல என் பேச்சுக்கு இவ்வளோன்னு. இப்ப நான் ஒன்று கேட்குறேன், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே, நாபி கமலத்திலிருந்து என் மூச்சு காற்றை எடுத்து சிந்தனையில் செலுத்தி என் நாக்கின் மூலமாக நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளோடு அதை கரைத்து என் மக்களுக்காக தருகிறேனே, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? ஆனா என்ன தெரியுமா சொல்வீங்க? நான் அந்த கோடியில போய் நின்று கேம்பிங் கொடுக்க மாட்டாங்க.
நடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, சிந்தனையாளர் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்படின்னா நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா? நான் சொல்லுகிறேன், நான் கோடீஸ்வரி தான். இதுதான் என் தலைப்பு, நான் கோடீஸ்வரி தான். எப்பொழுது தெரியுமா? பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் பேச்சுலகத்தில் நான் தலைமை கொள்கிறேன். வைய தலைமை என்பது அதுதான். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லமை கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டான் ஒருவன். அடிமை தலையில் இருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு பேசினான் ஒரு மாபெரும் தலைவன். அவன் பேசினான் என்பதற்காகவே அதிகார வர்க்கம் அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை சுட்டுக் கொன்றது. அவன் பெயர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்ன பேசினான் தெரியுமா? ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசினான். மக்களே, உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கிறேன் என்று அவன் பேசினான். அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், யூடியூப்ல இருக்கு அவன் பேச்சு. 52 பேச்சு பேசியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேச்சு ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அதில் அவன் சொல்லுகிறான், அந்த பெருந்தலைவன் சொல்லுகிறான், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தலைமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அடிமைப்பட்ட தன்னுடைய சகோதர இனத்தை பார்த்து, கருப்பின இனத்தை பார்த்து அவன் சொன்னான், நீ தெரு பெருக்குகிறாயா? சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உனக்கு? நீ எப்படி தெரு பெருக்கு தெரியுமா? பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன் இசைக்கருவியை எப்படி மீட்டுவானோ அப்படி துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக. என்ன அர்த்தம் அது? அதை விட பெஸ்டா, இதை விட ஈஸ்தட்டிக்கா ஒரு விஷயத்தை கிளீன் பண்ணவே முடியாதுன்னு நீங்க கையில தொடப்பத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளீனிங் அப்படிங்கிற வையத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். அவன் கிளீனிங் ஜாப் தான் பண்ணான். குரூப் 4 நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 5 சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 6 குரூப் 7 சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த வேலைகளைத்தான் செய்தார்கள். ஆனால் அவன் எங்கே நின்று சத்தம் போட்டு சொன்னானோ ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று, அந்த இனத்திலிருந்து ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பில இளைஞன் வந்து அந்த உலகத்திற்கு தலைமையேற்றானா இல்லையா? நாம் பார்த்தோம் தானே. வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளை தரும். எப்பொழுது என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த சகோதரி, இந்த தாய், இந்த பேராசிரியை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் உறவுகளே. அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரே ஒரு மனிதர். இப்ப 2 பேர் உங்க வாழ்க்கையை கெடுக்க முடியும். இப்ப ஒன்று உங்கள் வலதுபுறத்தில் உட்காந்துருக்கு, இல்லைன்னா ஒரு இடதுபுறத்தில் உட்காந்துருக்கு. அது இப்போ கெடுக்க முடியும். வாழ வைக்கிறது யார் தெரியுமா? உங்களை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை சாய்க்கிறது. யாரோ ஒருவர் பார்ப்பதற்கு இல்லை. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க, கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். கோயில் யானை நம்ம கிட்ட இப்படி கேக்குதா? விநாயக யானை கிட்ட போய் நாம இப்படி கேட்கிறோமா? என்ன டிஃபரன்ஸ்? யானைன்னா மதம் பிடிக்குங்க. தனக்கு மதம் பிடிச்சனா அது பலவீனம். என்ன செய்யறோன்னே தெரியாது. அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை கோயில் யானை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அதனால் பிச்சை எடுக்கிறது. விநாயக யானைக்கு போய் பாருங்க, அந்த சிலையை பாருங்கள். அவன் தன் கையிலேயே வைத்திருப்பான் அங்குசத்தை. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்பான் என்று சொல்கிறது விநாயக யானை. நாயகன்னா என்ன அர்த்தம்? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம். யாரோ ஒருவர் நம்மை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இருந்து வெளியில் கிளம்பி என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன், என்னை நானே சீர் செய்து கொள்வேன் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் உலகத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். இப்படி சொல்றேன் நான். பல இடங்கள்ல சொல்லிட்டு வர. நிறைய யூத் வந்திருக்கிறீங்க, பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. எக்ஸாம் முடிஞ்சதாப்பா? 10th
இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. 6ஆம் தேதியா? +2 நடந்துட்டு இருக்கா. இந்த +2 இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 பற்றிலாம் நான் கவிதாசன் சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. என் பையன் 10 out of 10ங்க. அவங்க ஸ்கூலில் CBSE ஸ்கூல், அது மொத்த மார்க் வாங்கிட்டு வெளில வந்தான். சூப்பரான டீச்சர் அவர். ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, நானும் டீச்சர் தான். இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற பிள்ளைங்களே எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் சொல்லும் அது ஒன்றுமே படிக்கல, பயமாக இருக்குது. எப்படி ஒன்றுமே படிக்காமல் ஃபஸ்ட் மார்க் வாங்குவது? தர்பகராஜெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை. நாங்கள்லாம் பேச்சு போட்டியில் கற்றுக்கிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்போம். இவர் பேச்சு போட்டிக்கு வந்து தோற்று போயிட்டு காலேஜில் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஆள். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் யாராக மாற வேண்டும்? இப்போ நான் உங்களுக்கு 3 பேரை நான் வழி சொல்கிறேன். ஒன்று தர்பகராஜ் சார் மாதிரி, ஒன்று என்ன மாதிரி, இன்னொன்று இந்த அவையில் இருக்கிற சில முதலாளிகள் மாதிரி, தொழிலதிபர்கள் மாதிரி. எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவர் நிறைய சம்பளம் வாங்குறவர், சரியா? நல்ல மரியாதையான ஜாப், நல்லா படித்தோம்னா அது கிடைக்கும். இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் திறமைசாலி. நான் சொல்லுவேன் என்னுடைய கூலி இவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லுவேன், என் சம்பளம் இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது நான். 3வது ஆள் ஒன்று இருக்குது, என்னையும் அவரையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அது அவ்வளோவா தெரியாது வெளியில். 3 வகை. ஆக்சுவலாக நாம் இந்த 2 மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர அந்த 3வது விஷயத்தை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலாக இந்த உலகத்தை ரூல் பண்ணுறதே நிர்வாகிகள் தானே தவிர இத்தகைய அதிகாரிகளோ இத்தகைய திறமைசாலிகளோ கிடையாது என்பது தான் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான உண்மை. இந்த காலத்தின் மிக முக்கியமான உண்மை. வையத்தை எப்படி தலைமை கொள்வது? 98 மார்க் வாங்குறது இல்லை, வாங்குற தன்னுடைய மார்க்கை தாண்டி போய்கிட்டே இருக்கிறோமா? இப்ப பாருங்க, 36 வாங்குறவன் 38 வாங்கினான்னா 96 வாங்குறவன் 94 வாங்குறான். 94 தான் ஃபர்ஸ்ட் மார்க், 38 ஃபெயில் தான். ஆனா என்னுடைய டாக்டரின், என்னுடைய சித்தாந்தம் என்பது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், 96லேருந்து 94 அவன் தோக்குறான், 36லேருந்து 38 இவன் ஜெயிக்கிறான். தன்னைத்தானே ஜெயித்து கொண்டு போவதற்கு பெயர் தான் தலைமை கொள்வது. நம்மை நாமே ஜெயிச்சுக்கிட்டு போறோமா? ப்ராக்ரஸ்னு பேர் அதுக்கு. நீங்க ப்ராக்ரஸ் காட்டுறீங்களா? நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா? நீங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்கள் அர்த்தம். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய வெல்த் எல்லாவற்றையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய உலகத்தை தலைமை கொள்ள தொடங்கி இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நான் சொல்லுகிறேன். பல நேரங்களில் இன்றைய தலைமுறைக்கும் எங்களை போன்றோருடைய தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? யாருக்கும் அதை சொல்ல தெரியல. குழந்தைகள் இருக்கிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை பார்க்கிறீர்கள், வெறும் பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், வெறும் கேட்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை உண்ணுகிறீர்கள், வெறும் உண்ணுகிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் தலைமை கொள்ளக்கூடிய ஜெனரேஷன் எப்படி தெரியுமா? பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கும். லேர்னிங் போய்கிட்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், லேர்னிங் போயிட்டே இருக்கும். கவிதாசன் சார் ஒரு விஷயத்தை சொன்னார், வணக்கத்தை பற்றி. எல்லோரும் கைத்தட்டினீர்கள். இது ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற வணக்கம்னு சொன்னார். நான் சொல்லவா வணக்கம் நான் என்னன்னு? இப்ப நான் ஒருவரை பார்த்து வணங்குகிறேன், வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் வணங்கிட்டேன். ஏன் வணங்கினேன்? பணிவை காட்டினேன். முன்னால் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை செய்தேன். ஏன் பணிவு காட்டினேன்? ஏன் மரியாதை செய்தேன்? என்ன காரணம்? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? இதோ நான் சொல்லித் தருகிறேன். வணக்கம் என்றால் நான் இதோ கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள். அதனால் தான் உனக்கு மரியாதை செலுத்துகிறேன், அதனால் தான் உனக்கு முன்னால் பணிகிறேன். எனக்கு கற்றுக்கொடு. கற்றுக்கொள்ளுதல்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்ட மிக முக்கியமான இறைவேட்கை என்ன தெரியுமா? இறைவா, நான் மரணம் அடைந்து என்னுடைய நாடி அடங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் என் ஞானத்தை பெருக்குவாயாக தான். லேர்னிங். நீங்க எந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தாலும் முதல் சாஃப்ட் ஸ்கில் என்ன கேட்டீங்கன்னா லேர்னிங் தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு டூல் எதுனா லிசனிங். லேர்னிங் அண்ட் லிசனிங் இது இருக்கா? இப்ப சமீபத்தில் நாம எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு கால்பந்து போட்டி பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? இப்ப எல்லாருமே ஒரே ஆள் பேர் சொல்லுவாங்க பாருங்க. யார் ரொம்ப பிடிக்கும்? ஏன் மத்தவெல்லாம் விளையாடலையா? பாருங்களேன், ஒரு கிரேஸ் இருக்குல்ல. நான் இன்றைக்கு அந்த முடிச்சை, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த இறுக்கமான முடிச்சை சொல்லுவாங்க இல்லையா, புத்தன் இப்படி உட்கார்ந்துருப்பான். புத்தனுடைய கையை பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்துருப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த முடிச்சு என்னால் அவிழ்த்து விட முடியும் என்று உட்கார்ந்து இருப்பான். அந்த உயிர் முடிச்சு, அந்த உயிர் முடிச்சை இப்ப நான் அவிழ்த்து விடுறேன். மெஸ்ஸின்னு ஒருத்தன், எந்த ஊருக்காரன்? அதெல்லாம் தெரியும் பாருங்களேன். 40க்கு தெரியாது, 4க்கு தெரியும். அர்ஜென்டினா. நான் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. ட்ரை டு அப்ளை. எல்லாமே அப்ளிகேஷனுக்காகத்தானே, ஒருவரை பார்த்து வியப்பதற்கா? இல்லை. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதேனும் ஒரு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு தானே. நான் இதோ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மெஸ்ஸி, அவனுடைய நம்பர் 10 தானே? ஆமாவா இல்லையா? அவனுடைய அந்த ப்ளூ ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் இல்லையா, வரி வரியா போட்டிருப்பான். எல்லா பயலுகளும் அதை போட்டுட்டு தான் சுத்துறாங்க. மெஸ்ஸி ப்ளூ அண்ட் ஒயிட் பின்னால் அப்படியே போட்டு சுத்துவாங்க. அதனால மெஸ்ஸி ஆயிட முடியுமா? சொல்றேன் பாருங்க, நான் மிக முக்கியமான முடிச்சு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறேன். ப்ளீஸ் டூ அலோவ் மீ டு ரிவீல் இட். நான் அப்படி பண்ணி விட்டுறேன், அந்த திரையை அப்படி கிழிச்சு விட்டுறேன். பாருங்க, மெஸ்ஸி மொத்தம் 5 வேர்ல்ட் கப் ஆடனான். 5. இது 5வது வேர்ல்ட் கப் அவன் ஆடினது. நம்பர் 1. நம்பர் 2 சொல்றேன். சாதாரணமா நாம ஒன்றை பார்த்து வியக்கிறோம், ஒன்றை பார்த்து கை தட்டுகிறோம், ஒன்றை பார்த்து விசில் அடிக்கிறோம். ஆனால் அதை பற்றிய எந்த நாலேஜும் நமக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒன்றை நாலேஜ் ஓட சந்தின்றேன், தெரிந்து கொண்டு சந்தி. புகழ் என்பது வேறு, பிரபலம் என்பது வேறு. பிரபலமானவர்கள் பின்னால் ஓடாமல் நின்று நிதானித்து இது புகழா இல்லையா என்று தெரிந்து கொண்டு பின்பற்று. இந்த நிதானத்துக்கு பேர் தான். ஒன்றும் இல்லை, சைனாக்கார குழந்தைய நம்ம ஊர் குழந்தைய எடுத்து நிறுத்தி ஒரு யானையினுடைய கேலண்டரை எடுத்து காட்டினீங்கன்னா, யானை படம் போட்டது வாட் இஸ் திஸ்ன்னு கொண்டா நம்ம குழந்தை யானைன்னு சொல்லும். சீன குழந்தை இது யானையின் படம் என்று சொல்லும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மென்மை இருக்கு இல்லையா, இந்த நுட்பம் இருக்கு இல்லையா, இது உங்க குழந்தை கிட்ட இருக்கான்னு பாருங்க. மார்க்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 458 தான். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய SIT காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸர் நான். ஆனா 58ங்கிறது 10th மார்க் தான். MA முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க். ப்ராக்ரஸ். என்னை நானே ஜெயித்து கொண்டே போனேன். அவ்வளவுதான். இதான் ரகசியமே. நான் வெறும் பேச்சாளர் இல்லை, அவர் வெறும் பேச்சாளர் இல்லை. இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். உள்ள ஒரு மலை கிடக்குது. How to win. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்வீன் சுல்தானாவை உங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் தெரியும். ஆனால் என்னுடைய பயணம் 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் பயணத்தில் தான் நான் உங்களுக்கு அறிமுகமாகி இங்கே நிற்கிறேன். 25 ஆண்டுகள் வரைக்கும் நான் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பணியாற்றிக் கொண்டே இருந்தேன். வையத்தை தலைமை கொள்வது என்றால் என்ன? ஏதோ மெஸ்ஸியை பற்றி சொல்கிறேன். மெஸ்ஸி ஆடிய 5வது வேர்ல்ட் கப், அவன் ஆடிய மற்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் தான் மேன். ஆனா அவனை பத்தி தெரியுமா? அவன் ஒரு கர்ஸ்ட் பிளேயர். அவன் ஒரு சபிக்கப்பட்ட பிளேயர். அவன் இருந்தான்னா அந்த டீம் ஜெயிக்காது. அப்படி ஒரு
சொல்லிடுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க, இவன் வந்தா உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை நாங்க திறந்து உட்கார்ந்தோங்க. ஃபர்ஸ்ட்டுங்க ஓப்பனிங்க அர்ஜென்டினா யாருக்கிட்ட தோத்துச்சு? சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சிங்க. சவுதி அரேபியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க. தோத்தாங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், தோற்ற ஒருத்தன் அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஹூ இஸ் மெஸ்ஸி, யாரா நீ யாரா நீ யாரா நீ ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அவன் ஒன்றும் செய்யலைங்க. அவன் டேட்டாவை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியா பிரான்ஸோட வந்து நிற்கிறான். 7 கோல் போட்டாங்க. அவன் தாங்க ஜெயிச்சான். வேர்ல்ட் கப் அவன் கிட்ட போயிடுச்சு. நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பத்தி சொல்றேன் தெரியுமா? he is a subject for me today. அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ. அது என்ன போட்டோ பாருங்க. அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கப்பை. அவன் முகத்தில் ஒரு சோகம் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்படி இப்படி கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க. எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய கோல் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை, இதோ வந்து விட்டது, உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி. மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு சாதாரண நீங்கள் கொண்டாடக்கூடிய, நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை. சரி, இந்த சப்ஜெக்டை சொன்னல, நான் மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன். அவன் பேரு ரொனால்டோ. எல்லாரும் மறந்துட்டோம் அவனை. ஏன் மறந்தோம்? ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது, தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்? நான் சொல்லுகிறேன், மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல்ங்க. இத நான் சொல்லல, மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான். நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு, உடனே மெஸ்ஸியை பற்றி தேடினேன். மெஸ்ஸி சொல்றான், முன்னால ஒரு இன்டர்வியூல சொல்றான், உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லக்கூடாது. அவன் வேற யார் யார் பேரையோ சொன்னா, ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை. இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்குறான், நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லலை, பொறாமையான்னு கேட்குறான். ஆர் யூ ஜெலஸ்? அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸுங்க. மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க தான் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, நீ தான் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியப்பா. மெஸ்ஸியினுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன், ரொனால்டோடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன். 2 பேரை ரைவல்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் ரொனால்டோவை பேசுறேன். 37 வயசு. நீங்க போய் இன்னைக்கு யூடியூப்லயோ கூகுள் பண்ணியோ பாருங்க, அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்க. 37 வயசுல இங்க இருக்குங்க கால், இப்படி எகிரி அடிக்கிறாங்க. அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது, அப்படி பந்தாடுறான். அவன் மொராக்கோ கிட்ட தோத்தான். கரெக்டா சொல்றேனா? அவன் போர்ச்சுகல், மொராக்கோ கிட்ட தோக்குறான். இப்ப தோத்தவனை பத்தி ஏன் சொல்ல, இப்ப ஜெயிக்கிறவனை பத்தி சிலபஸா சொல்லிட்டேன். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெயித்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய சிலபஸ். நான் ஏன் ரொனால்டோ பற்றி சொல்லுகிறேன், வைய தலைமை கொள்ளுவது என்றால் என்ன என்பதற்காக சொல்லுகிறேன். பாருங்க, ரொனால்டோ மொராக்கோ கிட்ட தோக்குறான். தோத்தாச்சு, இனிமேல் டீம் ஜெயிக்க முடியாது, கடைசி சான்ஸ் போயிடுச்சு. ஃப்ளைட் ஏறிட்டான் தாயகத்துக்கு. அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான். ஸ்பெயின்ல பத்திரிகையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க. அவன் வீட்டில் இல்ல. எங்க தெரியுமா இருந்தான்? நைட்டு போய் இறங்கினாங்க. நைட்டு போய் இறங்கினவன் காலையில தோத்தவங்க 37 வயசு, அடுத்த வேர்ல்ட் கப் அவன் ஆடுவானான்னு கூட தெரியாதுங்க. அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள்? பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க. அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான். பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன்,
ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா, ஏதாவது வார்த்தை அதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சி. சினிமாவின் மொழி பற்றி பேசினார் எங்க காலேஜ்ல, SIT காலேஜ்ல. சாப்பிடும்போது கேட்கிறேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயான்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பர்வீன், வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் இல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்று சொன்னார். என்ன வார்த்தை இது? ரொனால்டோ இருக்கிறான் இல்லையா, அவன் 280 மில்லியன் அந்த டாலருக்கு சவுதி அரேபியாவுடைய அல் நிசார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜெயிச்ச மெஸ்ஸி கூட சம்பாதிக்காத அளவுக்கு தோற்று போனவன் என்று சொல்லக்கூடிய ரொனால்டோ சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதனை உங்கள் கருத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் வந்தேன். வாழ்க்கை என்பது என்ன? பரிசு பெறுவதா? என்ன கேட்டா பரிசு பெறுவது அப்படிங்கிறது என் பார்வையில் வேறு. இதோ பார், ஜெயித்தால் இப்படி பரிசு கிடைக்கும் என்று ஜெயிக்காதவர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு தான் ஜெயிக்கின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது என்று நான் சொல்லுவேன். அப்படித்தான் பறவை பறக்கிறது என்றால் அது விடுதலையினுடைய அறிகுறி கிடையாது. தன்னுடைய வயிற்றில் பற்றி எரியும் பசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் ஸ்பேஸ்க்கும் இடையில் அவன் அடித்துக் கொள்ளுகின்ற அடித்தலுக்கு பெயர் பறத்தல் என்று நான் சொல்லுவேன். வாய்ப்புகளை எப்படி பார்ப்பது, வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இப்படி சொல்கிறேன், ரூமி சொல்கிறான், கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. என்ன வார்த்தை அது? கொய்யா மரத்திலிருந்து இறங்கு என்கிறான். ஏனென்றால் பழுத்த பழம் காய்த்திருக்கக்கூடிய குட்டையான கொய்யா மரத்தில் உட்கார்ந்து கொண்டு கனிகளை சாப்பிட்டு கொண்டு அங்கிருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது. உலகம் மிகப்பெரியது, வாழ்க்கை மிக விரிவானது. உன்னுடைய சிறிய வட்டத்தில் இருந்து புறப்பட்டு வெளியில் வா. இந்த சகோதரி சொல்லுகின்ற ரூமியினுடைய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் 2 முறை சொல்லுகிறேன். முடிந்தால் உங்கள் டைரிகளில் போய் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தோத்துருக்கோம், நிறைய முறை தோக்கிறோம். நிறைய தோக்கிறவங்களுக்கு அவன் சொல்லுகிறான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? மறுபடியும் சொல்கிறேன், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? நீங்க நான் ஒரு சின்ன அறிவியல் குறிப்பு தரேன். உங்க பிளட் இருக்குல்ல, உங்க பிளட்டினுடைய தன்மையை ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்குள்ள போட்டீங்கன்னா அந்த குரூப்ல அந்த அந்த உங்களுடைய டென்சிட்டியை, உங்களுடைய எல்லா உயிரியல் தன்மையையும் ஆராய்ந்து அது சொல்லிரும் உங்களுக்கு எந்த உணவு உகந்தது, எந்த உணவு உகாதது என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை நான் பார்த்தேன். எது நம் ரத்தத்திற்கு ஆகாதோ அதுதான் நம் நாக்கிற்கு பிடித்திருக்கிறது, அதுதான் நமக்கு பிடிக்கும். எது நமக்கு ஆகாததோ அது பிடிக்கும். அதனால் தான் கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, இறைவா என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி என்னை வழி நடத்துவாயாக கேட்கிறாங்க. எனக்கு எது பிடிக்குமோ அது அல்ல வாழ்க்கை, உனக்கு எது பிடிக்குமோ, எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன் வழி என்னை வழி நடத்துவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் இப்படி சொல்றேன், விரும்பியதை செய்யுங்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்யுங்க. நான் அறம் சார்ந்து பேசக்கூடியவள். நான் உங்களுக்கு பிரார்த்தனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய வெற்றி இன்று கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் உங்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் வந்து சேரும். ஆனால் அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தால், செய்கிறோமா? இந்த உலகத்திலேயே தோற்கிறது என்றது என்ன தெரியுமா? களத்தை விட்டு நீங்குவதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோமா, நாம் தோற்கவில்லை என்ற அர்த்தம். நெவர் குவிட், நெவர் கிவ் அப். கடைசி வினாடிங்க, கடைசி வினாடி மேல கை வச்சுட்டாங்க துச்சாதன புடிச்சு இழுக்கிற அந்த நேரத்தில் கிருஷ்ணானா வந்தானா இல்லையா? கடைசி வினாடிங்க, நெருப்புல குதிங்கிறாங்க. நெருப்புல கால் வச்சதுக்கு அப்புறமா தாங்க நெருப்பு அணைஞ்சது. இங்க தலையை வெட்டுறதுக்கு போயிட்டாருங்க இசாக்.
ஆபிரகாம் போயிட்டார், தலையை வெட்டுறதுக்கு போயிட்டார். வெட்டுறதுக்கு போனதுக்கு கத்தி வச்சதுக்கு அப்புறமா தானே ஆடு வந்துச்சு. கடைசி வினாடி வரைக்கும் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த கடைசி வினாடியில் தானே உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசி வினாடி வரைக்கும் there is a chance. never give up, never give up. இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனதை முதலில் நீங்கள் வெல்ல வேண்டும். இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லி. நிறைய சின்ன குழந்தைகள் வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு காக்கா கதை தெரியும். அந்த காக்கா கதை நான் பேசி ரொம்ப ஃபேமஸ். நான் இன்னைக்கு அந்த காக்கா கதை சொல்ல போறதில்லை. இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச கிராஸ் ஹாப்பர் கதை சொல்றேன். குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியல தானே, தெரியுமா? அவங்களுக்கு காக்கா கதை தெரியாது. போன வாரம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட். அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார் திருச்சியில். அவர் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், திருவிளையாடல்ல நக்கீரோ அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல, அந்த டைலாகை ஃபுல்லாக சொல்கிறார். சங்கர் இருப்பது எங்கள் குலம், சங்கரா இருக்கு எது குலம் எல்லாம் சொல்கிறார். ஃபியூனரலில் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. கடைசியாக அவர் சொல்லி முடிச்சாரு. ஏன் யாருக்குமே, நாங்கள் மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கோம். ஐயோ நக்கீரோ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம், அவ்வளோ கத்தி பேசுகிறார். நான் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றவங்கெல்லாம் இப்படியே பார்க்குறேன். என்னது இதுன்னு தெரில அவங்களுக்கு, இந்த டைலாகே தெரில. அப்புறமா சொன்னேன், திருவிளையாடல்ங்கன்னா தனுஷ் சார் நடித்த படமான்னு கேட்குது. ஒன்று தெரியலைங்க. நான் ஒன்று சொல்லவா, அவர்கள் மீதா குற்றம், அவர்கள் மீதா குற்றம். அந்த ரசனையை கடத்தாத ஒரு தலைமுறையை நான் குற்றம் சுமத்துகிறேன். ஒரு தலைமுறை இருக்கிறோம் நாம. நான் எப்பவுமே சொல்றேன், இதோ இந்த சனியன் ஒன்று இருக்குல்ல, கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு. ஒருத்தன் வாழைப்பழம்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாருங்க, பேர் வாழைப்பழம். அவங்ககிட்ட கேட்டாங்க, என்ன வாழைப்பழம்? அது என் ஊருக்கு பழம், நான் ஆரம்பிக்கிறேன். அவன் ஊர் பழம் ஆப்பிள்னு ஆரம்பிச்சா மட்டும் எல்லாரும் வாங்குறீங்க? நல்லா தான் இருந்தது அந்த டைலாக் எனக்கு. நான் இந்த கம்பெனியை பற்றி பேசலைங்க, இந்த குறியீடு பற்றி பேசுகிறேங்க. இந்த ஒரு குறியீடு இருக்குது தெரியுமா, இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க. இந்த ஃபோனுக்கே பொருந்தோங்கிறேன் நான். பல குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் இதுங்க, பல கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் இதுங்க. எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறமா என்ன பேசுவீங்க? நான் யோசிச்சேன், ஒரு ஹோர்டிங் பார்க்குறேங்க, கல்யாணம் 3 நாளுக்கு அப்புறமா. நான் இங்கே பேசாமல் எங்கே பேசுறது? டீச்சர் தானே, திட்டினா வாங்கிக்க. 3 நாளுக்கு அப்புறமா தானே கல்யாணம். எப்போ பிடிச்ச அந்த ஃபோட்டோவை நீ? அந்த பொண்ணு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு, அது உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு தோன்றுறியே முன்னால. கல்யாணம் பண்ணிட்டேன்னா தோன்று. ஏன்னா புகழ், திருமணம் செய்து கொள்வது என்பது புகழ், சரியா? கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ கட்டி பிடிச்சிட்டு போட்டோ, அதுவே அநாகரிகம் தான். பிடிச்சிட்டு போட்டோ போடு, இல்லைன்னா போடாத. அப்பதான் எனக்கு ஒரு குரல் தெரிஞ்சுது, தோன்றீர் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஹோர்டிங்கில் புகழோடு தோன்றினால் தோன்று, இல்லை என்றால் அதில் தோன்றாமல் இரு. இப்போ நம்ம எல்லாருமே வரோம் போகிறோம்ல, நிறைய பேர் செல்ஃபி எடுத்துப்பாங்க. எனக்கு புரியுறதே இல்லைங்க. அந்த செல்ஃபி என்ன பண்ணுவீங்க? டெய்லி காலையில் எழுந்திருச்சு இப்படி காட்டி, சூடங்காட்டி, பொட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க அந்த அந்த செல்ஃபியோட? எனக்கு புரியல, அதனால் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. நான் சும்மா உங்களோட சேர்ந்து யோசிக்கிறேன். நான் ஒரு அரசியல் தலைவரோ ஒரு கலைஞர்களோ யாரேனும் வந்தால் உடனே அவங்களோட இப்போது இந்த இந்த ஸ்க்ரீனில் அவரும் நீங்களும் வரீங்க, சரியா? 2 பேரும் வரீங்களா? அவர் புகழோடு தோன்றி இருக்கிறாரு. நீங்கள் இந்த அம்மா சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அக்கா சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பேச்சாளர் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தோன்றீர் புகழோடு தோன்று, இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. சொல்லிக் கொடுங்க, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள்.
சுயமரியாதையுடன் இருப்ப. யாராவது பார்த்தியா, பிடிச்சிருக்குதா, உனக்கு அந்த மாதிரி வளரணுமா, பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, ஸ்டெப் பண்ணு, பிளான் பண்ணு, போ, ஜெயிச்சு காட்டு. இந்த குழந்தைகளை இனிமேல் நடிக்காத, விளையாடாத அப்படின்னு திட்டாதீங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் பல தடவை சொல்லிட்டேன், குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க, தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லாதீர்கள், டேய் என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்த்துக்க வேணான்ப்பா, நீ மாட்டு படித்து நல்ல ஆளாக வந்து பொழைச்சி போனா போதும்னு. அவன் அதை நம்புறாங்க. அப்படி சொன்னது சத்தியன்னு போய்கிட்டே இருக்கிறான். இன்னிலிருந்து டைலாக் மாத்திருங்க. டேய் இதை பர்றா, என் வாழ்க்கையை சீரழிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்குற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கிறேன். நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காவலாளியாக என் குடும்பத்திற்கு நீ தான் இருக்க வேண்டும்ன்ற பாண்டேஜோட பிள்ளைங்களை வளருங்க. நீ பாட்டுக்கு போயிடுறான். சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை எப்படி சந்திப்பது. நான் ஒரு 5 லேயரை சொல்லி கொடுத்துட்டு போறேங்க. இவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களே, எதேனும் டேக் அவே இருக்கணுமா இல்லையா? ஒரு 5 லேயர்ஸ் சொல்லி கொடுக்குற சகோதரா. 5 லேயர்ஸ். ட்ரை டு லிவ் இட். முடிஞ்சா வாழ்ந்துருங்க. இந்த வெட்டிக்கிளி கதைக்கு வரேன், சொல்லாம போக மாட்டேன். அவ சாக்லேட் சாப்பிட்டு இருந்தவ விட்டுட்டா, ஏதோ சொல்றேன்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு நிக்கிறா. சொல்றேன், ஒரு 5 லேயர் சொல்றேன். நம்ம எல்லாருமே வாழற லேயர் என்ன தெரியும்? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லேயரோடைய செத்து போயிடுறோம். 5 லேயர்ஸ் யாரும் போறதே இல்லை. ட்ரை டு கோ டில் தட் 5 லேயர்ஸ். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பல தடவை, கோடி தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயத்தை. நம்ம எல்லாருமே இப்போ ஓங்கி சிரித்து கைத்தட்ட அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை. ஃபோனில் இருந்தவங்க கொரோனால இல்லைங்க நிறைய பேர். இன்னைக்கு வேற செய்தி வந்துட்டு இருக்கு, இவருக்கு தொற்று அவருக்கு தொற்றுன்னு. நமக்கு எந்த தொற்றும் இல்லை, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். செலிப்ரேட்டர்ஸ்னா இல்லையா? லைஃப் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலிப்ரேட். உயிரோடு இருக்கிறோம்ல, புரியுது இல்லை பேசுறது? உடம்பு வலிக்காம உட்காந்துருக்கோம்ல, வி வின். உயிரோடு இருப்பது, புரிந்து கொண்டு இருப்பது, ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு உள்வாங்குவது. நான் இது சொல்ற ஒரு 5 லேயர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்று இருக்குது, துட்டு, காசு, சம்பாதிக்கிறது. இந்த பசங்களை எதுக்கு படிக்க சொல்றீங்க? அதுக்கு தானே. அப்புறம் சரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், செத்துடலாமா? அப்புறம் அப்படி அனுபவிச்சுட்டாலும் அனுபவிக்கணுமா? அவரு போங்க சார், எங்கள் அப்பா மாதிரியே தான் சொல்கிறீங்க நீங்களும். என்ன அனுபவிக்க ஆனது? நீங்கள் வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன். ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பார்த்துறியா? வாழவே இல்லை. நான் சொல்கிறேனே, வாழவே இல்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன். இவ்வளோதான் சொல்கிறேன். வாழ்ந்து செத்து எப்படி வாழறதுன்னு இதோ இப்போ சொல்லி தந்துடுறேன். சரியா? எங்கள் அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில் பிறப்பான். எங்கள் அப்பா ஊர் அது. மீசாப்பேட்டில் பிறப்பான், ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான். மேக்சிமம் அவனுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான். அப்புறமா செத்துருவான், கண்ணாம்பேட்டைக்கு வந்துடுவான். ஒரு 6-7 கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லேயே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, காலையிலேருந்து சாயந்தரம் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, இதுலேயே நிறைய பேர் செத்து போயிடும். எலிகளாகவும் எறும்புகளாகவும் செத்து போகிறோம். செகண்ட் லேயர்னு ஒன்று சொல்லித்தரேன். புதுசாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறது, ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கிற ரொம்ப பழைய விஷயம். ஃபேமிலியோட கனெக்டடாக இருங்க. கான்டாக்டில் இருக்கிறீங்க, கனெக்டடாக இருக்கிறீங்களா? Just do have connection with your family. அது மட்டும் கொஞ்சம் பாண்டு. வைஃப் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சுவிட்ச் ஆஃப் போயிடும். அவ்வளோதான். எங்கே இருக்கிறீங்க சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற
சொல்லு. Have connection with your kids. Have connection with your spouse. Have connection with your mother and father. Have connection with your siblings. ஜஸ்ட் கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க. சில பேர் இருக்கிறாங்க, நான் என்னத்தை சொல்றது, அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும், அண்ணன் கிடைக்காது, அக்கா கிடைக்காது, முடிஞ்சது, அவ்வளவுதான். நாம பிறந்துட்டோம். இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம். யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா? எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி. சத்தியம். அண்ணன் யாரு தெரியுமா? அது சின்ன அப்பாங்க. எங்க அப்பா இப்ப உயிரோட இல்லைங்க. எங்க அப்பாவை பார்க்கணும்னா நான் என் அண்ணனை பார்த்துருவேன். எங்க அண்ணன் எங்க அப்பா மாதிரியே இருப்பான், அப்படியே இருப்பான். சிலது இருக்குது. நீங்க இன்னைக்கு போங்களேன், இந்த சகோதரி சொல்றேன், போங்களேன். அண்ணே யாரு? நான் தான் பேசுறேன், சொல்லு. இப்படிதான் வரும். என்ன பார்க்கணும் போல. எதுக்கு? செஞ்சதெல்லாம் பத்தாதா? மனசு சரியில்லைண்ணே, கஷ்டமா இருக்குண்ணே, ஒரு தடவை வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாமாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஃபோன் பண்ணி வச்சிருங்க. அன்னைக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க. ஃபோன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். வந்துருங்க, ஃபோன் வரும். போங்க, போய் பாருங்க, மீட் பண்ணுங்க. பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை நினைவுபடுத்தி கொண்டு just do have connection with them. இப்போ என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஒத்த பிள்ளை. அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு புள்ள பிறக்கும். அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, சித்தி கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிளவி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்ல பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கிறது அனுபவிக்கலாம்ல. எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடிக்கொண்டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி. செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கும் ப்ளீஸ். அந்த பொண்ணை பேச்சையே கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு தான் சொல்றாங்க, உனக்கு தான். அவருக்கு தெரியாதா? சொல்றது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேத்தி விட்டுறது. நான் சொன்னேன்ல, பக்கத்தில் உட்காந்துருக்கிற வாழ்க்கை சீரழிப்பாங்க. ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க, விட்டுறணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? செடி இருக்கு இல்லைங்க, நீங்க உரம் தானே போடுறீங்க, உரம் நாத்தமா தானே இருக்கு. ஆனா உள்ள போய் அது என்னங்க ரசாயன வேலை பண்ணுது? அதுல வரக்கூடிய மலர்ல அவ்வளவு வாசனை. உறவு என்பது அப்படித்தான், கசப்பாகத்தான் இருக்கும். சில சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல, அதற்கு எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள். குடும்பம் நம் பலம். ரெண்டாவது லேயர். மூணாவது லேயர் சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருங்களேன். ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா? கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா? அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா? கவிதை கேட்க மாட்டீர்களா? ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா? வெறும் ஓசையின் பெருக்கமா இசை? வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை? அமைதியாக மழை பெய்து ஓய்ந்தவுடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படி பார்க்கிறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? இருக்கிற எல்லா சர்வீஸும் நின்று போகுமே. அவன் இங்க வச்சிருக்கணுமா அங்க வச்சாதான். கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன். நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏங்குகிறாள். அவர் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பெண்களே. புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க. அதில் கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான். வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்க. மெதுவாக தான் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. பல பெண்கள் அடி வாங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா?
ஒரு அம்மா சொல்லிச்சிங்க, 65 வயசு ஆகுது எனக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது, புருஷங்கிட்ட அடி வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லு சொல்லிச்சிங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா சொல்கிறேன் பாருங்க, கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கணவன் உள்ள வந்தார். நான் இப்படி தான் பேசுவேன், பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும், ஆனால் பெண்களுக்காக தான் பேசுவேன். உள்ள வரார் வேகமா, ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை திறடினா, அவன் கதவை திறந்துருச்சு. அந்த அம்மா, அது ஆரம்பிக்கிறதுல ஃபேனை போடு, அது ஆரம்பிக்கிறதுல டிவியை போட்டு, அது ஆரம்பிக்கிறதுல காஃபியை கொண்டு வாடி, காஃபி, அது ஆரம்பிக்கிறதுல ஷூவை கட்டிடின உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு, காஃபி கொண்டு வா, டிவியை, ஷூ வேற கட்டுமா உனக்கு, தொலைச்சின்னு உடனே சைலண்டா அவன் சொன்னானோ, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சின்னு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க, சரியா? மூணாவது, எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்குங்க. கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன். நான் ஒரு யூடியூப்ல இப்போ வந்துருச்சு, நான் பேசினது வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம். நான்லாம் இவ்வளோலாம் சத்தமாக வீட்டில் பேச மாட்டேன், தெரியும் எனக்கு அங்கே எப்படி பேசுறது. இந்த மாதிரி 6 மணி கூட்டம் முடியும்னு சொன்னால் அவர் காரில் வந்து வெயிட் பண்ணார். நான் பேசுகிற ஜோரில் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது. மணி 7. ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபோனை திறந்து பார்த்தா 15 கால். ஐயோ மெசேஜை பார்க்குறேன், கடைசி மெசேஜ் வந்து 1 செகண்ட் நவுன் இருக்கு. நான் போகிறேன். என்னப்பா பதில் சொல்லலாம், சொல்லு. போ. சொல்ல முடியாத, லவ் பண்ணா சொல்லிடுவேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், சொல்ல முடியாது, போன்னு சொல்ல முடியாது. யோசித்தேன் சாரி சொல்லலாமா, செருப்படி தான் விழும். சாரி சொன்னால் செருப்படி தான். என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன். நான் சொன்னேன் வாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு. வரேன், முடிஞ்சு போச்சா பிரச்சனை, அவ்வளோதான். கொலவெறியோடையா சுற்றுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க, அப்படி இல்லை. நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டால் இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா? 4வது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள். இது 4வது லேயர். கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக, எல்லாம் உங்களுக்கே கிடைச்சதுன்னா அப்புறமா இப்படி. என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து சொல்லுவோம், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்போ மற்றவங்க எல்லாம், உங்க பிள்ளையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அடுத்தவங்க. இது அடுத்தவர்களுக்காக. 5th லேயர் சொல்றேன், do have connection with your creator. நான் பிலீவரா இருந்தால் கூட இந்த இயற்கையோடு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. just have connection with your creator. இந்த 5 லேயர்ஸ் வாழ்ந்து பாருங்களேன். ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா, நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார். அதுக்கு தான் யோகா. நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை, அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல். நான் ஃபேஸ்புக்கில் அதை எழுதியே போட்டேன். யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க, அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க. அவங்களுக்காக இல்லை, நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால. இல்லைன்னா அதையே போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருப்போம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? எதுக்கு பகை? முடிஞ்சிருச்சு இல்ல, போ, அவ்வளவுதான். நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவது. பல இடங்களில் நான் பேசி, இதுதான் என் தத்துவம். யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான். தோத்து போய் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும்? உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான்
இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான். ஆரோக்கியமாக இருக்கிறேன், சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் தருகின்ற பதில். இந்த லேயர்ஸோட இருங்க. இப்போ சொல்றேன், விருப்பமானதை செய்கிறீர்களா? எப்படி செய்யறது? செஞ்சால் பலன் கிடைக்குமா? சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் என் சித்தாந்தம். தவறே செய்யாதவர்கள் யாரேனும் இருக்க முடியுமா? யாரும் இல்லை. ஆனால் எப்படி ஜெயிக்கிறார்கள்? தவறு செய்து ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஒரே தவறை திரும்ப செய்யாமல் இருங்கள், அவ்வளவுதான். ஹூவரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன் நான் சைக்காலஜியில். இப்போ ஒருத்தர் இருக்கிறான், உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு, முக்கியமாக பெண்கள், முக்கியமாக இளைஞர்கள், உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் சைக்காலஜி படித்தவன். இப்போ ஒருத்தர் இருக்கிறான், பி ஒருத்தி இருக்கிறா. இப்போ ஒருத்தர் இருக்கிறான், பி ஒருத்தர் இருக்கிறான், இல்லை ஒருத்தி இருக்கிறா, பி ஒருத்தி இருக்கிறா. யார் வேணாலும் நினச்சிக்கோ. ஏன் மேக்சிமம் ஒருத்தன் பி ஒருத்தின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ ஒருத்தன் இருக்கிறான், பி ஒருத்தி இருக்கிறா. பியை ஏமாத்திட்டான். ஹூவரிங் அப்படின்னு இந்த கொட்டேஷன், இந்த விஷயத்துக்கு ஹூவரிங்ன்றது பேரு, வேர்ட் காயின் அது. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ பியை ஏமாத்திட்டான். இப்போ யார் ஷேம்? ஷேம்ஃபுல் மேன் யாரு? வெரி குட். ஏமாத்திட்டான். மறுபடியும் இந்த பி அந்த கிட்ட மறுபடியும் ஏமாந்தாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ யார் ஷேம்? வெரி குட், தேர் யூ ஆர். ஒன்று பார்த்தோமா, சரியில்லை என்று தெரிகிறதா, அந்த வினாடியில் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் என் குழந்தைகளை. அதற்குன்னு ஒரு நேரம், அதற்குன்னு ஒரு காலம். நீங்க சமாளிச்சுக்கலாம்னா தவளை மாதிரி கொதிநிலை வருகின்ற பொழுது எகிரி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் செத்து போக வேண்டி இருக்கும். Just do understand this concept. நான் சொல்றேன், இப்போ ஒரு வெட்டுக்கிளி இருந்தது. இப்போ நான் ஒரு சொல்லிட்டேன், விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியுமா? விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியும் என்பதற்கான சித்தாந்தத்தை நான் தருகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள். ஒருபோதும் நெகட்டிவ் விஷயங்களை சொல்லாது. கண்டியுங்கள். கண்டிப்பிலே தண்டனை இருக்கக்கூடாது. தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் மிகவும் உட்கார்ந்து யோசித்து அதன் முன் பின்கான விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த தண்டனையை கொடுங்கள். ஓஷோதான் சொல்லுவான், பல்லார்னு அடிக்கிறோம் குழந்தைய, அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிடுறோம், வாடா, என்ன தப்பு செஞ்சேன் தானே, அப்பா அடித்தேன், வா போகலாம், உள்ள பைக் சாவி இருக்கு எடுத்துகிட்டு வா. அவன் பைக் சாவி எடுத்துட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா? வேணாம். சரிப்பா. உள்ள வருதா இல்லையா? கூட அம்மாக்கள் அடிச்சிருக்கோம், இங்கே வா, நான் ஓடி வருதா இல்லையா? ஓஷோ சொல்கிறான், தவறு செய்யும் குழந்தைகளை பெரியோர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியோர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதுகிறார். குழந்தைகளை நேசியுங்கள், பெண்களை நேசியுங்கள், ஆண்களை நேசியுங்கள். நேசம் தவிர்த்து வேறு என்ன தந்து விட முடியும்? பாருங்க, வெட்டுக்கிளி ஒன்று இருந்துச்சு. அது அந்த கதையை சொல்லிடுறேன், நம்ம 40-45க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கதை. அது என்ன கதைனா, உழைப்பின் உயர்வை சொல்லும் கதை. கிராஸ் ஹாப்பர் ஒரு கையில் ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிக்கும், போய் இலையை சாப்பிடும், மறுபடியும் கிட்டார் வாசிக்கும், மறுபடியும் போய் இலையை சாப்பிடும். இதான் வேலை. உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நான் சொல்லுகின்ற இந்த சொல். நான் தியானித்து பேசுகின்றவள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சொல்லை இதோ சொல்கிறேன். பாருங்க, அந்த கிராஸ் ஹாப்பர் வாசிக்கிட்டே இருக்குதா, மழை காலம் வந்துருச்சு, பறக்க முடியல, நடக்க தான் முடியுது, பசி. அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு. கரெக்டாக சொல்கிறேன்னா பாப்பா? கதையை கரெக்டாக சொல்கிறேன்னா? அந்த எறும்பு கிட்ட போய் அது கேட்குது, எனக்கு பசிக்குது, ஏதாவது கூட. உடனே அது சொல்லுது, சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்தில் உழைக்காம, சேமிக்கிற காலத்தில் சேமிக்காம
கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை. உனக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் பெருசா போச்சா? வா, நான் உனக்கு சோறு தரேன். ஆனால் ஒரு வேலை செய்யணும். என்ன? டெய்லி என்னோட நடக்கணும். நடந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 10 அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன். டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க. அந்த ஒரு அரிசி நான் சாப்பிட்ருவேன். அந்த 9 அரிசியில் மழை காலத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மானியம் கொடுப்பாங்க. என் கூட நீ வரணும். அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புகளோடு வரியோடு வரியாக இருந்து கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான். பர்வீன் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்குற. நான் தான் அந்த வெட்டுக்கிளி. போறேன், டெய்லி போய் 10 அரிசி சம்பாதிக்கிறேன். திடீர்னு மனசுக்குள்ள இசை வாசிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. டெய்லி இந்த மாதிரி வரிசையோட நின்று எறும்புகளோட நின்று அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பா தானே பிறந்திருக்கணும். நீ ஏன் வெட்டுக்கிளியா பிறந்த? உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? இது உன் வேலை இல்லை, வெளியில போ, வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குது மனசு. வெட்டுக்கிளி வரிசையை விட்டு வெளில வந்துருச்சு. தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு. நேராக எறும்பு கிட்ட போச்சு. என் டோன்லேயே கேட்டுச்சு, ஏய் என் கிட்டாரை மரியாதையாக கொடு, இனிமேல் உன்னோடெல்லாம் நான் நடக்க மாட்டேன், எனக்கு வேணாம், உன் சோறு எனக்கு வேணாம், எனக்கு கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது, மரியாதையாக என் கிட்டார் கொடு. அந்த எறும்பு தலையில் அடிச்சுக்கிட்டு, செத்து போற, எனக்கு என்ன, இனிமேல் சோறுன்னு வந்து நின்று செருப்புல தான் அடி, நான் வரமாட்டேன், செத்தாலும் சாவேனே தவிர வாசலுக்கு வர மாட்டேன், என் கிட்டாரை கொடு. கிட்டாரை வாங்கிட்டு இவ்வளோ வேகமாக பேசிருச்சு. ஆனால் பசிக்குமே, மேலே போய் உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. போய் பறக்குது, ஒரு ஒரு இலை சாப்பிடுது, மறுபடியும் வாசிச்சுக்கிட்டே இருக்குது. யோசிக்குது, தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்குது. என்னடா பண்ண போகிறோம் நம்ம, மழை வந்தால் என்ன பண்ணுறது, மறுபடியும் இவங்கிட்ட போய் நிற்க முடியாது, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே பார்க்குது, அந்த எறும்பு போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, எறும்பு போயிட்டுருக்கா. சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்து நிறுத்திடுச்சு. மியூசிக் நிறுத்திடுச்சு, ஸ்லோவாக போகுது. மறுபடியும் மியூசிக் வாசிச்சா ஃபாஸ்ட்டாக போகுது. மறுபடியும் நிறுத்துது, ஸ்லோவாக போகுது. ஓ இதுதானா ரகசியம். நேராக கீழே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியாக கூப்பிட்டுச்சு. இல்லை என்ன, நான் நல்லா வாசிக்கிறேனா? ஓ அதை கேட்குறியா? சூப்பராக வாசிக்கிறேன். நான் வாசித்தா என்ன நடக்குது? உழைப்பு என்ன வழியே தெரியாமல் 10 அரிசிக்கு 15 அரிசி நான் வந்து சம்பாதிச்சிடுறேன். உனக்காகவே நான் வாசிக்கிறேன். இந்த 15 அரிசியிலேருந்து ஒரு அரிசி தர்றியா? தரேனே. தொடர்ந்து வாசிப்பியா? தொடர்ந்து வாசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓகே. இப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. உழைக்கிற எறும்பு ஒரு நாளைக்கு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எது மிக ஆழமா உங்கள் ஆன்மா எதை மிக ஆழமாக தேடுகிறதோ என் தோழமைகளே, அதற்குள் நீங்கள் உங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அது உங்களை வாழ வைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், குழந்தைகளுக்கு சொல்ற ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா பாப்பா? படிக்கிறதுடா. நீ நம்பலல்ல, பொன்னியின் செல்வன்னா நான் 13 வயசுல படிச்சு முடிச்சிட்டேன். ஆமா, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். அந்த டைம்ல கதை கீதை எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். குறிஞ்சி மலர்லாம் நான் படிக்கும்போது எனக்கு 15 வயசு. அகிலன் படிச்சு முடிச்சேன். எப்படி இந்த வாசிப்பு பயிற்சி என்ன தெரியுமா செய்தது? இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றி பேசுகின்ற பேச்சாளராக இருப்பதற்கு நான் 13 வயதிலே படித்த அந்த படிப்பு தான் இப்பொழுது எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாலேங்க மலேசியா பயணத்திற்கு போயிருந்தேங்க. சும்மாங்க நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா குரான் எடுத்து படிப்பேங்க, பைபிள் படிப்பேன், திருமந்திரம் படிப்பேங்க, திருமந்திரம் எடுத்து படிப்பேன். அன்னைக்கு திருமந்திரம் படிக்கிறேன். எனக்கு என்ன தெரியல, என் மனதில் வந்த வெளிச்சம் அதற்கு முன் நான் உணர்ந்ததில்லை. நான் இப்படி சொல்றேன்னா
அது இறை மாறுபாடோ இறை வணக்க வேறுபாடோ கிடையாது. அந்த சொல்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் மனதில் ஏதேனும் மாறுபாடு வருதான்னு பாருங்க. உங்கள் உலகத்திற்கு வேறு யாரும் வந்து தலைமை கொள்ளாமல் நீங்களே தலைமை கொள்வதற்கான ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். மிக முக்கியமான ஒரு பாட்டு, நீங்கள் எல்லோரும் கேட்ட பாட்டு தான். நான் சொன்னனே, எல்லாரும் பேசுற பேச்சு தான். புத்தி ஷார்ப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொருள் புரிய தொடங்கிரும். என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பின்னால் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சுல்தானா, நாங்கள் ஒரு நாள் எழுந்திருச்சேன் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. அடக்கம் இல்லாத பேச்சுல இப்படி சொல்லலாமா டீச்சரை பார்த்து? அவங்ககிட்ட சாபமோ என்னமோ, நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆக வேண்டியது, இன்னைக்கு தமிழ் டீச்சர் ஆயிட்டேன் நான். பேசாத அப்படின்னாங்க. நிஜம் சார், +1ல பேசாதன்னாங்களா? இதுவரைக்கும் வந்துருச்சுங்க கோவம். யாரை பார்த்து பேசாதங்கிறீங்க? இப்படி சொல்றதுக்கு மனசு வந்துருச்சு எனக்கு. பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? சொல்ல மாட்டேன், ஏன்னா பிழைக்க தெரியும் எனக்கு. டீச்சருக்கு முன்னாலெல்லாம் சொன்னா ஃபெயில் ஆயிருவேன், அதனால சொல்ல மாட்டேன். இங்க இருக்கும் கண்ட்ரோல் இங்க வச்சிருப்பேன். அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் எனக்கு. யூ ஆர் நாட் ஃபாஸ்ட் அப்படின்னாங்க அந்த டீச்சர். ஜெயிச்சு கப்பு கொண்டாந்து கொடுத்து அவங்க கையாலேயே வாங்கினல. அப்படிதான் ஜெயிக்கணும். ஆனா அவங்க பேசாதங்கிறாங்க என்ன பார்த்து. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. ஓகே, அங்க பேசுறத நிறுத்தினேன், இங்க பேசுறேன். சொற்கள் ஒன்றுதான். யார் எதை சொன்னாலும், கோபமாக சொன்னாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதினேன் அதை, கோபமா மனசு இருக்கும்போது சொல்லிட்டேன், மனசில் ஒன்றும் இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கோபமா இருந்தாங்கன்னா மனசில் என்ன இருக்கோ அதான் வரும். ஆமாங்க, மனசில் ஒன்றும் இல்லைலாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் வரும்போது பேசுறல்ல நீ, அப்போ உள்ள இல்லாமலா பேசுற? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குள் ஏதேனும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். என் தகப்பனார் சொன்னது, மனிதனை கடந்து போகாதே, எந்த மனிதனை சந்தித்தாலும் நீ கற்றுக்கொண்டு கடந்து போ. என் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது, அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஒரு 4 கவிதைகளை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காருங்க. என் உலகத்திற்கு நான் தலைமை ஏற்பதற்கு இந்த 4 சொற்கள் மிக முக்கியமான காரணம். அந்த 4 கவிதைகளுக்கு முன்னால் திருமந்திரத்தில் என்னுடைய ஆன்மாவை உலுக்கி அந்த பாடலை சொல்லிவிட்டு நான் அந்த 4 கவிதைகளை சொல்லிவிட்டு போகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நான் சொன்னா திருப்பி சொல்லுவீங்க நீங்க. உள்ளம் உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். நீங்க கொஞ்சம் உள்ள போங்களேன். குருவாசகம்ங்க, குருவாசகம் ஃபர்ஸ்ட் லேயர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றான், உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். வேதங்களை படிக்கின்ற பொழுது, இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது, யாரேனும் பேசினால் கேட்கின்ற பொழுது அதனுடைய பொருளுக்குள் உங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறீர்களா? அதற்கு பெயர் அங்கே கல்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கற்றல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான். அது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, நிகழ்கிறது. அது குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். காலம் நிகழ்கிறது, இறைவன் நிகழ்கிறார். எங்க அம்மா சொன்னாங்க அங்க ஒரு வார்த்தை, இந்த உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். இப்போ நாம ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் எழுதுனாங்க சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல இருக்கிற அளவுக்கு நாம அழகும் கிடையாது, ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு நம்ம அசிங்கமும் கிடையாது. உண்மை தானே? உண்மைங்க அது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் யாராவது ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா, ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னா எவ்வளோ முகத்தை சரி பண்ணிக்கிறோம், ஏன் ஒரு கேமரா இருக்கன உடனே சரி பண்ணிக்கிறோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒரு கேமரா வந்த உடனே உன்னை நீ சரி பண்ணிக்கிறியே, 24 மணி நேரமும்
ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதற்கு பேர் கடவுள். ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது, நம்ம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும். அந்த கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கு. உள்ளம் பெரும் கோவிலுங்க இது. இதுல தீய எண்ணங்களை போட்டுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஓஷோ சொல்கிறான், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இது ஆலயமா இருந்தா இந்த உள்ளத்திலேயோ இந்த உடல்லையோ அழுக்கு சேர விடுவோமா? தூய்மையற்றதை செய்வோமா? தூய்மையற்றதை பேசுவோமா? உள்ளதான் போடுவோமா, வெளியில தான் சொல்லுவோமா? இங்க பாருங்க, இந்த வாயை மட்டும் சிறப்பா சொல்றார். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தார்க்கு வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். இரண்டாவது வரி. வாய் இருக்குல்ல, இதுதான் கோபுர வாசலாம். நல்லதுதான் சாப்பிடணும், நல்லதுதான் பேசணும். ரெண்டு விஷயம். கோவில் வாசல் இது, கவனம். இன்னொன்னு சொல்றேன், அடுத்த வார்த்தை இருக்குல்ல, தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். உன் ஜீவன் தான் சிவலிங்கம். சிவலிங்கம்க்கு பதிலா நீங்க எந்த கடவுள் பேரையும் போட்டுக்கொள்ளுங்கள். தெள்ள தெளிவு வந்து விட்டால் உங்கள் சீவனுக்குள் சிவலிங்கம் வந்துவிடும். இந்த மூன்றும் நடந்து விட்டால் கள்ள புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்களும் கள்ள புலன், 5ம் காடா மணி விளக்கு, நாம் செய்யக்கூடிய அத்தனைக்கும் சாட்சியாக நிற்கும் என்று சொல்லுகிறான் திருமூலன். நான் இதை வாசிக்கின்ற பொழுது என் வயது சிறியதாக இருக்கின்ற பொழுது என் புரிதல் வேறாக இருந்தது. இன்றைக்கு வயது கூட கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை நோக்கி இந்த சொற்கள் என்னை செலுத்துகின்றன. அப்பா மரணப்படுக்கையில் சொன்ன வார்த்தை, காலத்திற்கு பயந்துகொள். காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டார். கடைசி வினாடியில் அப்பா சொன்ன வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொல்ற, துரோகம் இருக்கு இல்லைங்க. சில பேர் சட்டுன்னு துரோகம் பண்ணிடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? யோசிக்கிறதே இல்லைங்க. அப்பா சொல்றார், दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. அதாவது துரோகம் யாருக்கும் சகம் இல்லையா. சகம்னா கூட இருக்காதான், நட்பு கிடையாதான். துரோகம் செய்கின்றவர்களுக்கு துரோகம் தோழமை கிடையாது. दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. செய்யணுமா செஞ்சு பாரு. जिसने जिसने दगा किए हैं, யாரெல்லாம் அந்த துரோகத்தை செய்தார்களோ, जाके उनके घर देखो, போய் அவர்கள் வீட்டை பார். பயமா இருக்குங்க. சொல்லிலே எனக்கு அந்த சூட்சுமத்தை, அந்த அக்கினியை வைத்து அப்பா சொல்கிறார் இந்த சொல்லை. இன்னொரு கவிதை சொல்கிறேன் உங்களுக்கு. தேக்கவே இல்லை வீட்டில் எடுத்துட்டு போறதுக்காக, சுயமாக அப்படி எழும்பி நிற்க வைத்து உங்களை அப்படியே உலுக்கி இந்த உலகத்திற்கு தலைமைத்துவம் செய்வதற்காக அப்படி தூக்கி நிறுத்துற ஒரு சொல். நகர் கிசி கே ஜர் சே படுகர் பெஹலோ வஃபா கபி. யாருடைய விசுவாசம், யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்திராத. ஐயோ, யார் சொல்வார்கள் இந்த வார்த்தையை? எங்க அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை, எனக்கு விளங்குற மாதிரி சொன்னாங்க. வெளியில வாசல்ல பிச்சைக்காரன் இருக்கிறானா, அவனுக்கு பிச்சை போடு, பிரசாதத்தை போடாத, அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத, அதுக்கு பசிக்கு சோறு, அதை போடலாம். பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. நாக்கர் கிசி கே ஜர்ஃப் से बढ़कर रहलो वफा कभी, इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து விடாதே. இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய். என்ன சொல் இதெல்லாம்? இதை சொல்வதற்கு இன்றைக்கு அப்பா இல்லை, ஆனால் அப்பா சொல்லிவிட்டு போன சொல்லி இருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்கிறேன். வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பைபிள் ஒரு வார்த்தையை சொல்கிறது, தகப்பன்மார்களை பார்த்து சொல்கிறது. மகன் இருக்கிறானா உங்கள் வீட்டில்? பிரம்பு எடுக்காதவன் மகனை பகைப்பான். கண்டிப்பு தேவை. இங்க நிறுத்துறேன். உடனே வீட்டில் போய் குச்சி எடுத்துடலாமா? குச்சி வேலை செய்யுமா?
குச்சி வேலை செய்யாது. எப்ப வேலை செய்ய தெரியுமா? என் தகப்பன் திருட மாட்டான், என் தகப்பன் பொய் சொல்ல மாட்டான், என் தகப்பன் என் தாயை தவிர வேறு யாரோடும் அந்த உறவை வைத்துக் கொள்ள மாட்டான், என் தகப்பன் யாரிடத்திலும் கடன் பெற மாட்டான், என் தகப்பன் எனக்கு ஹீரோ என்று சொல்லக்கூடிய ஆற்றலை எந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் தருகிறானோ அவன் கையிலே பிரம்பு எடுத்தால் மகன் நட்பாவான், பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். குர்ஆனிலே ஒரு சொல் இருக்கிறது, அதுவும் ஆண்களுக்கானது தான். சில பேர் சொல்வாங்க, என் பொண்டாட்டியை திருத்தவே முடியறது இல்லைங்க, நானும் திருந்துவா திருந்துவா திருந்துவான்னு பார்க்குறேன், அவ திருந்துறாளே இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அவள் உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து விடுவாய், அவள் அல்ல நீ. ஏனென்றால் அது உன் விலா எலும்பு கொஞ்சம் வளைவாத்தான் இருக்கும். எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படித்தான் இருக்கும். யாரையும் எந்த காலத்திலும் மாற்றிட முடியாதுங்க. மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர்களாக முடிவு செய்யாமல் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மாற்ற முடியாது. உங்களுக்குள் அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை புத்தகங்களும் இத்தகைய பேச்சுகளையும் இந்த நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்கிறார் பெர்னாட் ஷா. அப்படி இறந்து போகாமல் வினாடிகளினுடைய கடைசி துளி வரைக்கும், உயிர் பிரிகின்ற அந்த நேரம் வரைக்கும் கற்றலில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றால் அந்த வையத்தை, நம் உலகம் என்று சொல்லுகின்ற இந்த வையத்தை நாம் தலைமை கொள்ளுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.